இந்தியன் ஸ்குவாட் வந்திருக்கு, T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்திருக்கு, அதுவும் பிரின்ஸ் கில் இல்லாத ஒரு ஸ்குவாட் வந்திருக்கு. பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருஷன் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் நானும் ஒரு இடத்துல அப்படிதான் வந்து செலிப்ரேட் பண்றேன். பட் ஸ்டில் ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கில்ல வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், ஒரு நல்ல டச் பிளேயர், எல்லாமே ஒரு கேப்பபிள் இருக்கு. பட் எந்த இடத்துல அது ஒரு கன்சர்னா மாறுச்சு அப்படின்னா, ஒரு ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ஒரு சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம ஓப்பனிங்ல வேற யாருப்பா இருக்கிறாங்க, ருக்கா கேல்பாட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறப்ப கூட வந்துட்டு சாய் சுதர்ஷனை கூட வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு குட் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு கிடைக்காத சான்சஸும் அவங்களுக்கு கிடைக்காத நம்பர் ஆஃப் சான்சஸுமே அவங்களுக்கு கிடைச்சும் இவர் யூட்டிலைஸ் பண்ணாததுதான் வந்து இவரை போட்டு இவ்வளோ அடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். கில்லு நல்ல பிளேயர் இல்லையான்னு கேட்டா கிரிக்கெட் தெரியாதவங்க அப்படி சொல்லலாம். கில்லு வந்து நல்ல டச் பிளேயர், நல்ல ஒரு கிளச் பிளேயர் தான். பட் ஸ்டில் இந்த ஒரு ரீசன்ஸ்னால போலதான் பழக்கப்பட்டாரு, ஒரு ஃபேவரட்டிசம்னால. எனக்கு இன்னுமே வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன்ஸ்ல இருந்து தூக்குறதுக்கான மனவர்த்தம் இருக்கு. ஓகே, இப்ப நமக்கு வந்து T20 ஸ்குவாட் வந்திருக்கு, அதோட அனலைசிஸ் போய் நம்ம பார்ப்போம். நான் வந்து டேப்ல